ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சாரிங்க, ஃபோன் நோண்டிட்டு இருந்த மெசேஜ் இருந்தது, அதனால தான் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியல. எல்லாமே இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கும் நான் திட்டு வாங்குவேன். பட் ஸ்டில் முதல்ல இதை தூக்கி போட்டு வரேன். இதை பற்றியே பேசலாம் நம்ம. ஸோ கைஸ், அடிக்ஷன் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் நானும் இவ்வளோ நேரம் என் ஃபோனில் தான் இருந்தேன்னா பார்த்துக்கங்களேன், இவர் ஆன் பண்ணது கூட எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அடிக்ஷனை ஏன் இந்த அளவுக்கு நமக்கு போகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம லைஃப்பில் ஏன் இவ்வளோ பெரிய மேஜரான ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. மொபைல் ஃபோன் நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸியாகவும் மாற்றுச்சு. அதே டைமில் அது கூட சேர்த்து நம்மளை பிணைக்கவும் செஞ்சிருச்சு. அதோடு சேர்த்து நம்மளை டை பண்ணிடுச்சு ஒரு கயிறு மாதிரி போட்டு. அதுலேருந்து நம்மளால் இப்போ நம்ம மூஞ்சை கூட எடுக்க முடியல. குனிஞ்ச தலை நிம்மராத பிள்ளைங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ நம்ம குனிஞ்ச தலை ஃபோனுக்காக மாறி போச்சுங்க. இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஏன் அகாடமிக்காகவும் நிறையா பேருக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியுமா? அதெல்லாம் ஸ்லீப் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. தூக்கம் இல்லாமல் நடுவில் தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிக்கிறது, இதெல்லாமே ஸ்லீப் டெஃபிசிட்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்து வர்றது ஆங்ஸைட்டி, நெக்ஸ்ட் டிப்ரெஷன், நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே இந்த ஃபோன்லேருந்து வருது அதிகமானு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு அவன் அன்றாட வாழ்க்கையில் இந்த ஃபோன் வந்து அவனுக்கு வந்து ஒரு 100 தடவை அதை பார்க்குறானே வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நம்மளே வச்சாலும் இந்த ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் 2 செகண்டுக்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்மளை பார்க்க வச்சிடுறாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும்போது இது எல்லாமே இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அடிக்ஷன்னா என்ன? அடிக்ஷன்றது ஒரு ஹேபிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேபிட்டை வந்து ஒரு அளவில் நிறுத்த முடியாமல் அதை ஒரு அப்ஜெக்ஷனாக மாற்றி அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம நியூஸ் பேப்பரை படித்தா ஓகேங்க, ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பரும் கையுமா சுற்றினா அது வந்து அடிக்ஷன் தான் சொல்லப்படும் இல்லையா? அதுதான் அடிக்ஷன் நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறமா இதனால் எந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக நம்ம இந்த மொபைல் ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். என்ன இந்த இது கிடைக்குது? ஃபஸ்ட்டு ப்ளஷர். நெக்ஸ்ட்டு இது நம்ம பாடியில் ஒரு உறுப்பாகவே மாறப்பட்டது. ஒரு கையின்னு வைங்களேன், கையிலேருந்து ஒரு எக்ஸ்டெண்டட் செல்ஃப் வந்து இந்த ஃபோனாக மாறிடுச்சு. 3வது சோஷியல் நீட்ஸ். சோஷியல் நீட்ஸ் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். 4வது கேம்ஸ் அண்ட் அதர் ஆப்ஸ். இப்போ நம்ம ப்ளஷர் பற்றி பார்ப்போம். இந்த ப்ளஷருன்றது சின்ன குழந்தையிலேருந்து இந்த 60 வயசுக்கு மேற்பட்ட பாட்டி தாத்தாங்களுக்கு கூட இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு இந்த பாப்பாங்களுக்கெலாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு சாங்ஸ் போட்டு விடுறாங்க இல்லையா? சாங்ஸ் போடுறாங்க, ரைம்ஸ் பாடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவே பாடினா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த டிவியில் போட்டு அந்த டிவியில் இருக்க கலர்ஸும் இந்த சவுண்ட்ஸும் இந்த ரைம்ஸும் வந்து குழந்தைய வந்து அட்ராக்ட் பண்ணுது. இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுது. இந்த அடிக்ஷன் வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. குழந்தைங்க வந்து இந்த கலர்ஸ்க்கும் இந்த சாங்ஸ்க்கும் வந்து அடிக்ட் ஆகுறாங்கன்றது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ்டு. இதை வந்து குறைக்கிறதுக்கு மோஸ்ட்லி எங்கள் மதரே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது வெளியே எல்லோரும் முன்னாடியும் உட்காந்து சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைங்க கூட பேசுகிறது, பிள்ளைங்க வந்து அழுவக்கூடாதுன்றதுக்காகவே இப்போல்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. இல்லை குழந்தைங்க வந்து ரொம்ப பேசுது தொல்லை தாங்கலன்றதுக்காகவே சில பேர் வந்து கையில் கொடுக்குறாங்க. இல்லை சாப்பிடல அப்படின்னாலும் கையில் கொடுத்துட்றாங்க ஃபோனை தூக்கி. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாரும் கூடயுமே பேச வச்சு சாப்பாடு ஊட்டுறது, எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து சாப்பாடு ஊட்டுறது, இல்லை நீங்களே பாடி சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். இதில் 2வது கேட்டகரி வந்து இது நம்ம பாடியில் ஒரு உறுப்பாக மாறினது. எங்கே போனாலும் ஃபோனை ஒரு கையில் சுற்றுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், போஸ்ட் பண்ணுறோம், இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டைமை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணணுன்றதை நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். 3வது சோஷியல் நீட்ஸ். சோஷியல் மீடியா இஸ் எவ்ரிதிங் நவடேஸ். நானும் அதே சோஷியல் மீடியாவில் இருக்கேன், எனக்கும் அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நமக்கு இவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்களா, நம்ம இப்போ இன்றைக்கி போய் இங்கே போஸ்ட் போட்டோமே எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் நம்ம போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க, இவ்வளோ எனக்கே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். என்னோடய யூடியூப் வந்து எத்தனை சேனலில் வந்து அந்த வீடியோஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நானே ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை செக் பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த லெவலுக்கான ஆங்ஸைட்டிஸ் வந்து இந்த சோஷியல் நீட்ஸில் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம இன்னொருத்தர் கூட பேசணுன்னா கூட ஐயோ நம்ம இவங்க கூட பேசலையே இவ்வளோ நேரத்துக்கு நமக்கு அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறது இந்த சோஷியல் நீட்ஸ் வந்து. 4th ஒன் கேம்ஸ் அண்ட் அதர் ஆப்ஸ். கேம்ஸ் அண்ட் அதர் ஆப்ஸ், பப்ஜி
எத்தனை பேர் பப்ஜிக்கு அடிக்ஷன் இன்னும் கூட இருக்காங்கங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணதெல்லாம் உண்டு. பேண்ட் ஆச்சு, திருப்பி வந்துச்சு, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் மூலயமா போய் ப்ளே பண்ணது நிறையா இருக்குங்க. இந்த மாதிரியான கேம்ஸுக்கு அடிக்ஷனும் அதிகம். பிள்ளைங்களே இந்த ஆன்லைன் ஃப்ரீ கேம்ஸ்ன்னு போட்டு விளையாடுறது உண்டு. ட்ரெஸ்அப்பு, குக்கிங் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க நிறையா பேர். இது எல்லாமே அதோடைய கலர்ஸ் அண்ட் சவுண்டுக்கே பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசணும் இல்லையா? அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன பார்ப்போமா? காமனாக வர டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு வரது ஐசைட் ப்ராப்ளம். நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து இந்த அமேசானில் கிண்டலில் வந்து எனக்கு இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு, காமிக் புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. புக்கை கையில் வச்சு படித்தா கூட கொஞ்சம் பெருசாக தெரியும் போல் லெட்ரு வந்து இந்த ஃபோனில் வச்சு படிக்கிறது வந்து பயங்கர குட்டி குட்டியாக இருக்குங்க. ஸோ கண்ணை சுருக்கி படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஸ்பெக்ஸ் போடுவேன். அந்த ஸ்பெக்ஸே வந்து நான் ஸ்பெக்ஸ் அவ்வளோ போட்டாலும் இவ்வளோ கிட்ட வச்சு புக்கு படிக்கிறது என்னோட பழக்கமாக உண்டுங்க. அவ்வளோ கிட்ட படித்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஐசைட் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ரியலி காமன் வந்து எல்லாருமே வந்து ஸ்பெக்ஸ் போடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ரொம்ப கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதுனாலையும் இதுலேருந்து வர ரேஸ்னாலையும் நம்ம ஐஸ் வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. 2017 ஒரு ரிசர்ச்சில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜில் வந்து கேட்ராக்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸில் வந்து கேட்ராக்ட்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். இல்லைனா அதை பற்றின ஒரு தனியான ஒரு வீடியோ நான் இனிமேல் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஐசைட் ப்ராப்ளம். செகண்ட் ஒன் என்னவா இருக்கும்? மென்டல் இல்னஸை வந்து நான் வந்து ஒரு சைக்கோ இந்த மாதிரியான விஷயத்தில் சொல்ல. நீங்கள் மோஸ்ட்லி வந்து சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை வந்து போட்டுட்டு அதில் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும், ரைம்ஸ் பாடிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு அது கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அது கூட பேசுவாங்க. மனுஷங்கிட்ட பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க, அப்பா பாட்டி உட்காந்துருப்பாங்க, தாத்தா, அவங்க யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. கை சாப்பாடு வேணுன்னா கூட கை ஆக்ஷனில் தான் போகும், எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு. வாயால் வந்து சீக்கிரமாக பேச மாட்டாங்க. ஒரு பிள்ளை ஒன்றரை வயசில் சீக்கிரமாக பேசுகிறோன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு மேலே தான் நிறையா பாப்பா வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசணுன்றதுக்கான நீடு இல்லை. ஒரு நான் இதை பேசினா தான் இது ஆகுன்ற நீடு இல்லை. அதுக்கெல்லாம் மேலே வந்து பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாதுங்க. அதனால அந்த பிள்ளைங்க பேசவும் கொஞ்சம் டிலே ஆகும். இதுதான் இந்த ஃபோனில் வந்து ரொம்ப நேரம் அந்த பிள்ளைங்களை கொடுத்தோன்னா பிள்ளைங்களோட பேச்சு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நீட் கிடையாது, பேசினா தான் இது கிடைக்குன்ற நீட் கிடையாது. அதனால் அவங்க பேச்சு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இதில் இன்னொன்று வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புங்க. இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னா முன்னாடியே நம்ம சொன்னதான் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து நடுவில் தூங்கிட்டே இருக்கும்போது டபால்னு எழுந்திப்பாங்க பிள்ளைங்க, நடுவில் எழுந்துச்சி அழுவாங்க. இந்த மாதிரியான டைம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்துருந்தாலே அதெல்லாம் இருந்திருக்கும். நீங்கள் என்னங்க இப்போ சொல்கிறீங்க, அந்த காலத்துலேயே இந்த மாதிரி பிள்ளைங்க எழுந்துச்சி அழுவும், நாங்கள் வேறு ஏதாவது நினச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த காலத்துலேயும் நீங்கள் டிவி பார்க்க வச்சு தானே செஞ்சீங்க. டிவி பார்க்காம எந்த பிள்ளையும் வளரல இல்லையா? ஸோ அதேமாதிரி நடுவில் ஏஞ்சி தான் உட்காருவாங்க பிள்ளைங்க வந்து. அந்த மாதிரி தூக்கமின்மை அது எதனால் வருதுன்னும் போது நம்ம பாடியில் வந்து மெலனோனின் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன் தான் வந்து ஸ்லீப்பை வந்து கொடுக்கும். இந்த ஹார்மோனை வந்து இந்த ப்ளூ ரே ஸ்பெக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் வந்து இந்த ஃபோன்லேருந்து நமக்கு வருது. அந்த ரேஸ்னால இந்த ஹார்மோன் வந்து சப்ரஸ் ஆச்சுன்னா ஸ்லீப் வராது. அதனால தான் இதை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் காசு ஆகும். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு பிள்ளைகிட்ட இருந்து அந்த ஃபோனை பிடுங்குறீங்கன்னு வைங்களேன், தப்பன்னு எழுந்து ஓடி வரோம். ஏங்க பிள்ளைங்கிட்ட போகிறோம்? நம்மளே அப்படி தான். நம்மக்கிட்ட இருந்து யாரோ ஃபோனை பிடிங்கி அப்படி விளையாடினா நமக்கு எவ்வளோ கோவம் வருது. அந்த இடத்துல எவ்வளோ ஆங்ஷியஸாக நம்ம இருக்கோம். என் ஃபோன் எனக்கு இப்போ வேணும், அதில் என்ன இருக்குன்றதை பார்க்கணுன்றதை நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து காசிங் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பில் போய் முடியும். இதுதான் டிஸ்டர்ப்டு ஸ்லீப். பட் இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருது பார்ப்போமா? எப்படி வெளியே வருதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரை தான் டிவி பார்க்கணுன்னா அந்த டைமுக்கு தான் பார்க்கணும் பிள்ளை. இல்லை அந்த ஃபோனில் அந்த டிவியை பார்க்குதா அந்த டைமுக்கு தான் பார்க்கணும் அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் இந்த வழக்கத்துக்கு வரத்துக்கு. ஆனால் வரவே முடியாதுன்னு கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக இதில் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும். இப்போ இருக்க பீப்புள்ஸ் வந்து பேரண்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. சில லேடிஸு ஜென்ட்ஸ் வந்து தான் பாப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாபை கூட விட்டுட்டு பாப்பா கிட்டே இருக்காங்க இப்போ இருக்க லேடிஸாக. ஸோ பேரண்டிங்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோனை கொடுத்து அந்த பாப்பாஸ்க்கு வந்து ரொம்ப அடிக்டாக பண்ணுறீங்க. அந்த ஃபோன்ஸை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஒரு லிமிட் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் செட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு வந்து குழந்தைங்க தான் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து தான் தன்னை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் கிட்டே இருந்து தான் என்னன்றதை கற்றுப்பாங்க. ஸோ உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்க. நிறையா இடத்துல எந்நேரமும் யூடியூப் நம்ம பார்க்குறதோ இல்லை வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் நம்ம இருக்கிறதோ கண்டிப்பாக பாப்பாங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அந்த லைட்டே வந்து அந்த பாப்பாங்களுக்கு வந்து கண்ணை பறிக்கும்.
ஸோ நம்மளே வந்து ஃபஸ்ட்டு லிமிட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அண்ட் அதே டைமில் வந்து பெட்ரூமில், கிச்சனில் எல்லா இடத்துலையுமே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு லிவிங் ரூமில் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்துருக்கீங்கன்னா, அத்தா பாட்டா எல்லாமே ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஃபோனை கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனே இல்லாமல் போகுது. இந்த டைமில் வந்து கம்யூனிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ரத்தன் டாட்டாவே இப்போ நியூவாக ஒரு ஆப் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து லோன்லினஸ்ன்றது தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியவே படும், அது வரையும் உங்களுக்கு தெரியவே படாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துல அந்த பாப்பா வந்து தனியாக விட்டு அந்த பாப்பா டிவி பார்த்துச்சுன்னா அந்த டிவி தான் அதுக்கு உலகமே இருக்கும். ஸோ அந்த பாப்பாவுக்கு வந்து நீங்கள் தான் அந்த பாப்பாவை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதுவே பெரியவங்களுக்கும் அதே தான். உங்களுக்கான டைமை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், ஹாபீஸை வளர்த்துக்கங்க, ஹேபிட்ஸை வளர்த்துக்கங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் எந்தெந்த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து எதில் அடிக்ட் ஆகிறாங்கன்றது ஒரு இது இருக்குது தெரியுமா. தென் அதை நான் சொல்லட்டுமா. குழந்தைங்க, இந்த கிட்ஸு, குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களாம், பேபிஸ் வந்து ரைம்ஸு, சவுண்டு, டான்ஸு இந்த மாதிரி இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. அதுவே சின்ன பசங்க ஒரு 8 to 9 வயசு, 8 to 12 வயசு இந்த மாதிரி பசங்க இருக்காங்களே, கேம்ஸ், அந்த ஏஜில் வர கேம்ஸுக்கு ஆசை எதுலேயுமே வராது. ஏன்னா நானும் அதை க்ராஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா. அதே மாதிரி டீன், சோஷியல் லைஃப், பக்கா சோஷியல் லைஃப். இப்போ இருக்கவங்கெல்லாம் அந்த 15 இயர்ஸ்லேயே, எனக்குலாம் அப்போ வந்து ஃபோன் கிடையாது, சீரியஸ்லி எங்கள் வீட்டில் தரல. பட் இப்போ வந்து ஸ்டடீஸே வந்து ஃபோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப மேஜரான ஒரு இதுவாக இருக்குது அவங்களுக்கு வந்து 25 to 35. இங்கே வந்து ஒர்க் ரிலேட்டட் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு அதில் தான் வருது. பட் இந்த 45லேருந்து அபோவ் இருக்காங்க தெரியுமா, லோன்லினஸ் அவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு இதுவாக இருக்குது. நைட்டு தூக்கம் வரலனா கூட உட்காந்து ஃபோனும் டிவியும் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் பாட்டி வந்து நைட்டு ஃபுல் டைம் வந்து வெறும் டிவியை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஒரு போட்டு தூக்கம் கூட இல்லாமல். அந்த அளவுக்கு அந்த லோன்லினஸை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருக்க நம்ம அந்த லோன்லினஸ் அவங்கள அவ்வளோ ஃபீல் பண்ண வைக்காமல் அவங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண விடுங்க, நம்ம பாப்பாஸை அவங்க கூட விடுங்க. ஸோ அவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க, நம்மளும் நல்லபடியாக இருப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட்ஸ் இருக்குங்க. ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஒரு தனி சில்ட்ரன் சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரதுன்ட்டு கைடே பண்ணுறாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, ஐ கெஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரீசன், உங்கள் பிள்ளை வந்து ரொம்ப அடிக்டாக இருக்குது, நம்மளால் முடியல, அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ கைஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து மூவ் ஆன் பண்ணலாம். இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க பாருங்கள், ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க. நான் பேசுறது லூஸ் டாக் கிடையாது, கண்டிப்பாக இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க பார்த்துக்கங்க. ஏன்னா நான் என் கண்ணால் இது எல்லாத்தையுமே பார்க்குறேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் நான் எவ்வளோ பேரை பார்க்குறேன், இந்த கிளினிக்கில் நான் எவ்வளோ பேரை நான் வந்து இதுவரை வந்து பார்த்துருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சில பிள்ளைங்களுக்கு கையெல்லாம் நடுங்கும் ஃபோன் கையில் இல்லைன்னா. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.